ஒட்டன்சத்திரம் வடக்கு ஒன்றியம் குத்திலுப்பை ஊராட்சி அனைவருக்கும் சமமான வளர்ச்சியை வழங்கும் நோக்கில் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி அவற்றை செயல்முறையாக நிறைவேற்றிய திராவிட மாடல் ஆட்சி மக்களின் நம்பிக்கையை வென்றுள்ளது. அந்த வகையில் ஒட்டன்சத்திரம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட குத்திலுப்பை ஊராட்சியும் கடந்த 5 ஆண்டுகளில் கணிசமான முன்னேற்றத்தை கண்டுள்ளது. இங்கு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பார்க்கலாம். குத்திலுப்பையில் மரகத பூஞ்சோலை உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிறுத்தி அங்கு 8001 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய கூட சமையலறை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 7.80 லட்சம் மதிப்பீட்டில் குத்திலுப்பை வடக்கு ஆதி திராவிடர் காலனியில் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் குத்திலுப்பையில் புதிய சமுதாய கூடம் கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 23.57 லட்சம் மதிப்பீட்டில் குத்திலுப்பை ஊராட்சி மன்ற அலுவலகம் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. ரூபாய் 9.90 லட்சம் மதிப்பீட்டில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 1.78 லட்சம் மதிப்பீட்டில் குத்திலுப்பையில் உள்ள நூலக கட்டிடம் பழுது நீக்கம் செய்யப்பட்டு பராமரிப்பு பணிகள் நடந்து முடிந்துள்ளது. ரூபாய் 16.46 லட்சம் மதிப்பீட்டில் குத்திலுப்பையில் பால் சேகரிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் சுகாதாரமான சூழலை உருவாக்கும் வகையில் கழிவுநீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 12.67 லட்சம் மதிப்பீட்டில் குத்திலுப்பையில் புதிய நியாய விலை கடை கட்டப்பட்டுள்ளது. என் பெயர் மனோகரன். ரேஷன் கடை இருந்தது, அது சரிவர பராமரிப்பு இல்லாமல் அமைச்சரிடம் முறையிட்டோம். ரேஷன் கடை புதியதாக அமைத்து கொடுத்து பொதுமக்களுக்கு நல்ல உறுதுணையாக செய்து கொடுத்திருக்கிறார். உணவு மற்றும் உணவு வழங்கு பொருட்கள் அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களது சார்பாக இந்த கிராமத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் குத்திலுப்பை பொதுமக்களின் வசதிக்காக பயணியர் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 24.84 லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் புதிய வீடுகள் கட்டித்தரப்பட்டுள்ளது. என் பேர் பாலசுப்ரமணியங்க. குத்திலுப்பை சொந்த ஊர். இதுக்கு முன்னாடி ஓட்டு வீடு தான் இருந்தாங்க. ஓட்டு வீடு வந்து இப்போ கலைஞர் எல்லாம் கட்டி கொடுத்தாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சது. முதலமைச்சருக்கும் சக்கரவணி ஐயா அவர்களுக்கு அவர் 2 பேருக்கு ரொம்ப நன்றி. ரூபாய் 1.50 லட்சம் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் அமைக்கப்பட்டுள்ளது. நீர் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் குத்திலுப்பை ஊராட்சியில் தடுப்பணைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 39.35 லட்சம் மதிப்பீட்டில் அந்தப்பன்பட்டி சாலை முதல் கல்லண தோட்டம் வெங்கடாபுரம் சாலை வரை 1.430 கிலோமீட்டர் நீளத்திற்கு தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை உருவாக்கிய திராவிட மாடல் அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவரது நோக்கத்தை செயலில் மாற்றும் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இணைந்து செயல்பட்டு வருகின்றனர். அதேபோல் தொகுதி மக்களின் தேவைகளை சட்டமன்றத்தில் வலியுறுத்தி பல்வேறு திட்டங்களை பெற்று தந்த நமது சட்டமன்ற உறுப்பினர் திரு சக்கரபாணி அவர்களின் பங்களிப்பும் அளப்பரியது. வரப்போகும் திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலும் குத்திலுப்பை ஊராட்சி மேலும் முன்னேறி மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து அனைத்து வசதிகளும் கிடைக்கும் நிலை உருவாகும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.